வணக்கம் நண்பா. இப்ப இருக்கிற மொபைல் கார்டு என்னன்னா ரேமையோ, ஸ்டோரேஜோ, மெமரியோ, ஒரு பேட்டியோ வைக்கிறது இல்ல. முழுக்க உங்களோட மொபைல் காதுகிட்ட கொண்டு போனா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி சம்திங் சென்சார் பேரை சொல்லி தான் விற்கிறாங்க. பல பேர் இது எல்லாமே புதுசா இருக்கும். அதனால மொபைலை வாங்கிடுவாங்க. அந்த ரீசன்க்காக தான் பல பேர் வித்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்த கடையிலையும் இந்த மாதிரி விற்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியும் தான் நானும் தெரிஞ்சுக்கிறேன். மொபைல்ல இருக்கிற சென்சாரை பத்தி அந்த வீடியோ பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச சென்சாராகவும் இருக்கலாம், தெரியாத சென்சாராகவும் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எல்லாரையும் பார்த்துட்டு புரிஞ்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ராக்சிமிட்டி சென்சார். ப்ராக்சிமிட்டி சென்சார்னா பல பேர் தெரிஞ்சுக்கும். ப்ராக்சிமிட்டி சென்சார்னா வேற ஒன்றும் இல்லை. உங்களோட மொபைலில் நீங்கள் ஃபோன் பேசும்போது உங்களோட மொபைலை காதுகிட்ட கொண்டு போகுது. உங்களோட மொபைலில் இருக்கிற ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு அடுத்து காலில் இருந்து வெளியே எடுக்கும்போது ஆன் ஆகும். இதுதான் ப்ராக்சிமிட்டி சென்சார். இது உதவுது. ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து உங்களோட மொபைலில் செல்ஃபி கேமராக்கு பக்கத்தில் இருக்கும். அதான் ப்ராக்சிமிட்டி சென்சார்னு சொல்லுவாங்க. உங்களோட மொபைலில் காதுகிட்ட கொண்டு போது ஆஃப் ஆகிடும், ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும். அதே உங்கள் மொபைலில் காதுகிட்ட கொண்டு வரும்போது ஆன் ஆயிடும். அது காதுக்கு மட்டும் தானே, நம்மளோட பாடிக்கு மட்டும் தானே, பாடிக்கு மட்டும் தான். உங்களோட மொபைலில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போனாலும் உங்களோட மொபைலில் இருக்கிற டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ப்ராக்சிமிட்டி சென்சார் இருந்தால் எல்லா மொபைலும் இப்போ ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்காது. முழுக்க காரணம் எல்லா மொபைலையும் கால் பேச முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக வந்து ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா மொபைலையும் ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படிங்கிறது எல்லா இதுலேயும் இருக்கும். பல பேர் ப்ராக்சிமிட்டி சென்சாரோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. முழுக்க ரீசன் என்னன்னா மொபைல் ஆன் பண்ணிட்டு அப்படியே பாக்கெட் வைக்கிறது மூலியமா ஏதாவது டச் ஆகி போகிறது அதிக வாய்ப்பு இருக்கு. ஏகப்பட்ட இஷ்யூ வரும். ஒரு ரீசனுக்காக தான் ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்ளிகேஷன் பல பேர் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணா போதும், உள்ளுக்குள்ள போகாது. ஆனால் வந்து ரன்னிங்ல இருக்கும். எப்போ உங்களோட மொபைல் பக்கத்தில் கை போதும் இல்லை ஆப்ஜெக்ட் போதும் அப்போ ஃபுல்லாமே உங்களோட மொபைல் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடும். இந்த ஒரு ரீசனுக்காக தான், இந்த ஒரு யூசேஜுக்காக தான் ப்ராக்சிமிட்டி சென்சார் மொபைல் வச்சிருக்காங்க. செகண்ட் சென்சார் வேற ஒன்று ஆம்பியட் லைட் சென்சார் சொல்லுவாங்க. பல பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சென்சார் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட மொபைல நீங்க ஆட்டோ பிரைட்னஸ் யூஸ் பண்றீங்கன்னா அப்போ இந்த சென்சார் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இந்த சென்சார் இருக்கனால ஆட்டோ பிரைட்னஸ் என்ன யூசேஜ் கேட்டீங்கன்னா எப்போ உங்களோட மொபைலை நீங்க பகல யூஸ் பண்றீங்களோ, அதாவது ரொம்ப வெளிச்சமா இருக்கிற யூஸ் பண்றீங்களோ அப்போனா உங்களோட மொபைல் இருக்கிற அந்த டிஸ்பிளே மொபைல் வெளிச்சமா இருக்கும். எப்போனா உங்களோட மொபைல் வந்து நீங்க இருட்டில் யூஸ் பண்றீங்களோ, அதாவது இருட்டா இருக்கிற அந்த இடத்துல யூஸ் பண்ணி அப்போ உங்களோட மொபைல் இருக்கிற அந்த பிரைட்னஸ் எல்லாமே டிம்மாக ஆரம்பிச்சிடும். ஹை கம்ஃபர்ட்டுக்காக தான் அந்த சென்சார் கொடுத்து வச்சிருக்காங்க. பல பேர் இந்த சென்சார் யூஸ் பண்றாங்க. பேராமீட்டர் சென்சார் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஏர் ப்ரெஷர் எத்தனை அதை மெஷர் பண்றதும் நீங்க இருக்கிற அந்த லொகேஷனோட வெதர் எப்படி இருக்கு, ஆல்டிடியூட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் அந்த பேராமீட்டர் சென்சார் யூஸ் பண்றாங்க. பேராமீட்டர் சென்சார் எல்லா மொபைலும் இருக்காங்க அப்படின்னா எல்லா மொபைலையும் கிடையாது. ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிற, அதாவது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிற அந்த மொபைல் மட்டும் தான் பேராமீட்டர் சென்சார் கொடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்து மேக்ரோமீட்டர் சென்சார் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க போற டைரக்ஷன் எப்படி இருக்கு, நீங்க நார்த் சைடு போறீங்களா சவுத் சைடு போறீங்களா இந்த மாதிரி டைரக்ஷனை பார்க்கறதுக்காக தான் மேக்ரோமீட்டர் சென்சார் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் காம்பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். காம்பஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுனால எப்படி டைரக்ஷன் வந்து அக்யூரா காமிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முழுக்க காரணம் இந்த மேக்ரோமீட்டர் சென்சார் தான். இந்த மேக்ரோமீட்டர் சென்சார் இருக்கிறதுனால தான் காம்பஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் கரெக்டாக டைரக்ஷன் வந்து நீங்க வைக்கும் போது கரெக்டாக டைரக்ஷன் காமிக்குது, எத்தனை டிகிரி டில்ட் ஆகிருக்கு ஃபுல்லாத்தையும் காமிக்கும். இது முழுக்க காரணம் அந்த மேக்ரோமீட்டர் சென்சார் தான். நீங்க ஏதாச்சும் ஒரு தெரியாத இடத்துல இருந்தாலும் சரி உங்களோட மொபைலை நீங்க காம்பஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தா போதும் நீங்க இருக்கிற போற டைரக்ஷன், டிராவல் பண்ற டைரக்ஷன் முதற்கொண்டு உங்களால பார்க்க முடியும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் மேக்ரோமீட்டர் சென்சார் கொடுத்து வச்சிருக்காங்க மொபைலில். அடுத்து தெர்மோமீட்டர் சென்சார்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டர் தான் தெர்மோமீட்டர் சொல்லுவாங்க. தெர்மோமீட்டர் சென்சார் மொபைலில் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களோட மொபைல் இருக்கிற அந்த டெம்பரேச்சரை அக்யூட்டா மெஷர் பண்ணுறதுக்காக தான் தெர்மோமீட்டர் சென்சார் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த சென்சார் அந்த அளவுக்கு யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் இந்த சென்சார் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஆக்சிலரோமீட்டர் சென்சார். இந்த சென்சார் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களோட மொபைலை பார்க்கும்போது நீங்க போர்ட்ரேட்டை பார்த்துக்கீங்க. போர்ட்ரேட் மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களோட மொபைல் கீழே விழும் போது உங்களோட மொபைல் லேண்ட்ஸ்கேப்ல ஆயிரும். லேண்ட்ஸ்கேப்ல ஆகும்போது எப்படி வீடியோ கன்வெர்ட் ஆகுது, அதாவது லேண்ட்ஸ்கேப்ல எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சென்சார் உதவினால தான் இது வந்து கன்வெர்ட் ஆகுது. இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த சென்சார் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த சென்சார் பத்தி பல பேர் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியுங்க. அடுத்து ஹார்ட் ரேட் சென்சார் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதே துடிப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மென்ஷன் பண்றது, அதாவது மெஷர் பண்றதுக்காக தான் இந்த சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஃபிட்னஸ் சென்சார் தான். இதே மாதிரி ஃபிட்னஸ் சென்சார் இன்னொன்று இருக்கு, பீடோமீட்டர் சொல்லுவாங்க. பீடோமீட்டர் சென்சார் ஃபிட்னஸ் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம் ரன்னிங் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நேரம் ஜாகிங் பண்ணிருக்கீங்க எல்லாத்தையும் மெஷர் பண்றதுக்காக, எல்லா ஃபிட்னஸையும் மெஷர் பண்றதுக்காக இந்த பீடோமீட்டர் சென்சார் கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு தூரம் நடந்திருக்கீங்க, எவ்வளவு தூரம் ஓடி இருக்கீங்க, எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க அப்படி எல்லாத்தையும் மெஷர் பண்றதுக்காக, எவ்வளவு கேலரி பேனா இருக்கு எல்லாத்தையும் மெஷர் பண்றதுக்காக அந்த ஃபிட்னஸ் சென்சார் கொடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டு சென்சாரையும் அந்த அளவுக்கு மொபைல பார்க்க முடியாது. முழுக்க எக்ஸ்பென்சிவா இருக்கிற அந்த மொபைல மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த சென்சார். அடுத்து சைரோஸ்கோப் சென்சார். இந்த சென்சாரை பத்தி பல பேர் தெரியும். இதோட யூசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட மொபைல்ல 3D வியூல ஒரு வீடியோ பாக்குறது தான் இதோட யூசேஜ். உங்க மொபைல ஒரு வீடியோ ரன்னிங் ஆகுதுன்னா XY மட்டும் தான் ரன்னிங் ஆகும். ஆனா இந்த சென்சார் இருந்தா போதும் XY Z 3 இதுலயும் ரன்னிங் ஆகும். இது மூலமா 3D ஃபீல் உங்களால உணர முடியும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த சென்சார் கொடுத்து வச்சிருக்காங்க. பார்கோட் சென்சார்ல QR கோட் சென்சார் சொல்லுவாங்க. இந்த சென்சார் எதுக்கு உதவுதுன்னா QR கோடை ஸ்கேன் பண்றதுக்காக இந்த சென்சார் கொடுத்து வச்சிருக்காங்க.
எல்லா மொபைலையும் QR கோட நீங்க போட்டோ எடுக்கிறது மூலமா எப்படி ஸ்கேன் பண்ணி காமிக்குதோ அது முழுக்க ரீசன் இந்த சென்சார் மட்டும் தான். சென்சார் இருக்கிறது மூலமா QR கோட தான் அந்த டீடைல்ஸ் ஃபுல்லாமே அக்யூரேட்டா கொடுக்க முடியுது இந்த சென்சார் உதவியோட. அடுத்து ஜிபிஎஸ் எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஜிபிஎஸ் வேற ஒண்ணுமே லொகேஷன் ஷேர் பண்றதுக்கும் லொகேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் ஜிபிஎஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஜிபிஎஸ் உதவியோட தான் பல பேர் டிராவல் பண்ணியிருக்கோம், பல பேர் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம். இந்த ஜிபிஎஸ் லொகேஷனை ஷேர் பண்றதுக்கும் நீங்க இருக்கிற லொகேஷன் எங்க இருக்கீங்க, எவ்வளவு பாப்புலாரிட்டி இருக்கு, எவ்வளவு ரோடு எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஜிபிஎஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மொபைல் லாக் பண்றதுக்கு, அப்ளிகேஷன் லாக் பண்றது, அன்லாக் பண்றது, இது உதவிக்காக தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட செக்யூரிட்டிக்காக தான் இந்த சென்சார் கொடுத்து வச்சிருக்காங்க. மொபைலோட டிஸ்பிளேலயோ இல்ல பேக்லயோ இல்ல சைட்லயோ இந்த சென்சார் கொடுத்து வச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் மொபைல்ஸ்ல இந்த சென்சார் எல்லா பேருமே பார்க்க முடியும். பல பேர் இந்த சென்சாரை யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அந்த சென்சார் ஃபுல்லாமே பல பேர் தெரிஞ்சிருக்கும், பல பேர் தெரிஞ்சிருக்காது, பல பேர் புரிஞ்சிருக்கும், பல பேர் புரிஞ்சிருக்காது. உங்களுக்கு புரிஞ்சா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. பல சென்சாரை பத்தி பார்த்துருக்கோம். இப்போ பார்த்த இந்த சென்சார்ல எந்த சென்சார் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா பேருமே வீட்டிலே இருங்க. ஸ்டே ஹோம். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.